எனக்கு இப்போ அம்மாவை பார்க்கறச்சே நிறைய வாட்டி முகுந்து போனதை விட அதுக்கப்புறம் இருக்கிற அந்த இது ஃபேஸ் பண்ணுறது, யூனோ த வே த பீப்புள் டாக், ஹவு கேன் ஷி, யூனோ கஷ்டமாக இருக்கு எனக்கு அம்மாவை பார்க்க. நாங்கள் 2 பேரும் மோட்டர் சைக்கிளில் போவோம், விழுந்துட்டான், சரிக்கு விழுந்தோம். உடனே என்னோட புத்தி என்னாச்சு, மோட்டர் சைக்கிள் என்னடா ஆச்சு அப்படின்னு தான் பார்த்தேன். அந்த குழந்தை என்னை கேட்குறது 10 வயசு குழந்தை, அப்பா ஆர் யூ ஓகே அப்படின்னு. ரொம்ப ஹக் பண்ணிப்பான். அங்கே போகிற வரைக்கும் ஞாபகமாக இருக்கணும்னு சொல்லுவான். அதுதான் மிஸ் பண்ணுறேன். என் பையனை பார்க்கறச்சே எனக்கு முகுந்து ஞாபகம் தான் வரும். ஸோ தேர் இஸ் நாட் அ சிங்கிள் டே, யூனோ ஐ டோன்ட் மிஸ் ஹிம். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப எமோஷ்னலாக பார்த்த படம் சமீப காலத்தில் வந்து அமரனா மட்டும்தான் இருக்க முடியும். இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த 4 வருஷமும் சரி, அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் சரி, இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பர் மாதிரி, என்னையும் உங்கள் மகன் மாதிரி நீங்கள் வந்து என்னை ட்ரீட் பண்ணுறது வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இந்த லவ் ஸ்டோரிக்கு இந்து தான் மருமகள் அப்படின்றது எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? நீங்கள் எப்படி சொன்னீங்க ஓகே இந்த பொண்ணு தான்ப்பா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு எப்படி சொன்னீங்க? அதெல்லாம் நான் எக்ரி பண்ணிக்கல, இவர் தான் பண்ணிடுவேன். ஒன்றுத்துக்கு மட்டும்தான் பயப்படுவான். நான் ராட்சசி மாதிரி நடந்தான்னு அவன் அதுக்கு பயப்படுவான். என்னடா அது உங்கள் 2 பேரும் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்களேன்னு. ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னா, உண்மையை சொல்லுன்னு. இல்லைப்பா நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்னா. என் சிஸ்டர் தான் கண்டுபிடிச்சா. மொபைல் ஃபோன் கொடுத்தான், ஒரு சாங் இருந்தது பழைய அமரன்ல, மரம் பேர சொன்னாக்கா சோடா பாட்டில் பறக்கும். அது இந்து பாடினது, அவன் பாட வச்சான் தமிழ்ல. இந்த வர்கீஸை கன்வின்ஸ் பண்ணுறதுக்குள்ள நான் செத்து சுண்ணாம்பாயிட்டேன். ஆனால் வர்கீஸ் அப்புறம் சேஞ்ச் கம்ப்ளீட்லி. அவனுக்கு பேஷன் இருந்தது, அவன் போனான். பட் அவன் உசுரோட இருக்க மாட்டான்லாம் யாரும் நினைக்க மாட்டான். 2014 ஜனவரியில் சொன்னான், இப்போ ஓடிஎல் எனக்கு சர்வீஸ் முடிஞ்சிடும், ஷார்ட் சர்வீஸ். நான் சொன்னேன் தயவு செஞ்சு நீ ஆர்மியை விட்டு வராத, கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொன்னேன். அம்மா வந்து வேண்டாம் வெளில வந்துடுன்னு சொன்னான். அவன் சர்வீஸ் பண்ணிட்டு ஏப்ரல் மாதம் மார்டர் ஆகிட்டான். ஆர்மி சேராதே தான் நான் சொன்னேன். ஆஸ் அ யூஷுவல் மதர் நான் சேர வேண்டாம் தான் சொன்னேன். சோகமாக மூஞ்சி வச்சுட்டான். இவங்க 2 பேரும் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லணும்னா, மேஜர் முகுந்த் வரதராஜன் சாரை நமக்கு கொடுத்த பெற்றோர், தாய் தந்தையர், பேரண்ட்ஸ் ஆஃப் த நேஷன். இன்னைக்கு முகுந்த் அவர்கள் மக்கள் மூலமாக உங்களுக்கு அது எங்கள் அம்மாடா அப்படின்னு உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விருதாக பார்க்குறோம். சில நபர்களை தெருக்கள் கொண்டாடும், ஒரு சில நபர்களில் அந்த மாநிலம் கொண்டாடும். கையில் எண்ணக்கூடிய அளவுக்கு நபர்கள் மட்டும்தான் ஒரு தேசமே கொண்டாடும். Title sponsor Naturals, world's fastest growing salon. Supported by Presta, Anithilum Besta, Presta Innowears, Leggings and Nighties, powered by the Chennai Silks. Let the celebrations begin. Gold winner Ammakkalin Nambikkai, Aachi Masala, Ungal Aarogyam, Engal Latchiyam, Sea Soul, scientifically organic from Australia. Co-powered by Winfield Menswear Tailored Confidence, Tanvi Boutique, The Fashion Handloom, our partners Kolattur Ram Catering, Skin Miracle France, Vella Professionals #1 saloon chain brand in the world, மேஜிக் தமிழ், தினமும் 30 நிமிடங்கள் மற்றும் அக்ஷய கல்பா ஆர்கானிக் மில்க். மதர்ஸ் ஆஃப் இந்தியாவில் அடுத்த அவார்ட் கொடுக்க வேண்டிய நேரம். அண்ட் திஸ் அவார்ட் இஸ் ட்ரூலி அண்ட் ஆனரபிள் அண்ட் அ வெரி வெரி ஸ்பெஷல் அவார்ட். சில நபர்களை தெருக்கள் கொண்டாடும், ஒரு சில நபர்களில் அந்த மாநிலம் கொண்டாடும். ஆனால் ஒரு சில நபர்கள், நம்ம கையில் எண்ணக்கூடிய அளவுக்கு நபர்கள் மட்டும்தான் ஒரு தேசமே கொண்டாடும். அப்படி நம்ம தேசமே கொண்டாடிய ஒரு ஹீரோக்காக தான் இப்பொழுது நம்ம அவங்களுடைய தாயை இந்த மேடையில் வெல்கம் பண்ண போகிறோம். எஸ், கண்டிப்பாக வந்து அம்மாவுக்கு அப்புறம் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற விஷயத்த யாராலையுமே பெருசாக பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம். பட் இவர் வந்து தன்னுடைய தாய் மேலேயும் தன்னுடைய தேசத்தாய் மேலேயும் கொண்ட அன்புனால நம்ம நாட்டுக்கு பண்ண சாக்ரிஃபைஸ் வந்து அதுக்கு ஈடு இணையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்சல்யூட்லி. அண்ட் முதல்ல இந்த தருணத்தில் இந்த மேடையில் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய beloved sister Shweta Vijay அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். May I please request Shweta to join us.
ஸ்வேதாமா, ட்ரூலி அன் ஆனர் நீங்கள் இந்த மேடையில் இன்றைக்கி எங்கள் கூட நிற்கிறது. ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த தேசத்தை சார்ந்தவங்க நாங்கள் நிறைய பேர் அந்த நேரத்தில் அந்த சாக்ரிஃபைஸ் பற்றி பேசுவோம், அவங்களை கொண்டாடுவோம். பட் இயல்பான வாழ்க்கைக்கு மீண்டும் திரும்பி போயிடுவோம். ஆனால் அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க. யூ மிஸ் அ பர்சன் எவ்ரி சிங்கிள் டே. எவ்ரி டே நீங்கள் ரெசனேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அபவுட் யுவர் பிரதர் முகுந்த். இந்த ஒரு விஷயம் முகுந்த் பண்ணுவார்ல, இந்த விஷயம் பார்க்கும்போது முகுந்த் ஞாபகம் வருதில்ல அப்படின்னு நீங்கள் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பீங்கல்ல. வாட் இஸ் தட் திங் தட் கீப்ஸ் ரெசனேட்டிங்? முகுந்த் இங்கே இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம் என்னது? எப்போவுமே சிரிச்சுட்டு தான் இருப்பான். என் பையனை பார்க்கறச்சே எனக்கு முகுந்த் ஞாபகம் தான் வரும். ஸோ தேர் இஸ் நாட் அ சிங்கிள் டே யூனோ ஐ டோன்ட் மிஸ் ஹிம். அவன் ரொம்ப என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்லியோ இதோலாம் இல்லை, படுத்துட்டு இரிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பான், நாட்டி. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு என் பையனில் தெரியுது. அவனும் அதே மாதிரி தான். நான் ஆக்சுவலி அம்மாவுக்கு இது கொடுக்க போகிறான்னால தான் நானே சொன்னேன் வாலண்டரியாக நான் வரேன்னு. இப்போது ஒரு குழந்தை ஒழுங்காக இல்லைன்னா அம்மா எப்படி வளர்த்துருக்கா பாரு. ஆனால் ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ரெக்கக்னிஷன் இல்லை, அதுக்கு ஒரு இதுவும் இல்லை. அதனால தான் நானே வாலண்டரி பண்ணேன், நான் வரேன், அவார்டு உனக்கு கொடுக்குறானா நான் வரேன்னு சொன்னேன். அமரனுக்கு அப்புறம் அவருடைய சாக்ரிஃபைஸ் எந்த அளவுக்கு பெரிது அப்படின்றத we also realized largely. அது இந்துவோட நெரேட்டிவாக இருக்கட்டும், அப்பா அம்மாவுடைய நெரேட்டிவாக இருக்கட்டும், உங்களுடைய நெரேட்டிவாக இருக்கட்டும், நீங்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் எங்களுக்கும் ஒரு அங்கமாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க. யூ allowed us to step into your life அந்த படத்தின் மூலமாக. இன்றைக்கி நாடே அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்கு, நாடு அவரை ரெக்கக்னைஸ் பண்ணுது. we honor his sacrifice and it is tremendous, it is huge. அதுக்கு ஈடு இணையே கிடையாது. ஆனால் படத்தில் ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் மட்டும்தான் பார்க்குறோம். அதை தாண்டின விஷயங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். லைக் இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்களே சாக்ரிஃபைஸ், அம்மா சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னு. என்னாலையும் பண்ண முடியாது, அம்மாவாலையும் பண்ண முடியாது. அது அவனுக்கு பேஷன் இருந்தது, அவன் போனான். பட் அவன் உசுரோடு இருக்க மாட்டான்லாம் யாரும் நினைக்க மாட்டான். எனக்கு இப்போது அம்மாவை பார்க்கறச்சே நிறையா வாட்டி முகுந்து போனதை விட அதுக்கப்புறம் இருக்கிற அந்த இது ஃபேஸ் பண்ணுறது, யூனோ த வே த பீப்புள் டாக், ஹவு கேன் ஷி யூனோ, எனக்கே தெரில ஹவு ஷுட் ஐ ரியாக்ட். ஏன்னா மேஜர் முகுந்தோட சிஸ்டர்னால் வாயை திறக்க முடியாது. முகுந்தோட சிஸ்டராகவே இருந்திருக்கலாமே, யாரெல்லாம் தப்பாக பேசுகிறாளோ தட்டி கேட்கலாம். இப்படி இப்போ கூட எனக்கு அவெல்லாம் வந்து இப்படி கஷ்டமாக இருக்குது எனக்கு அம்மாவை பார்க்க. அம்மா தான் வந்து மேஜர் ரோல். ஆனால் முகுந்து மாத்திரம்தான் அம்மா கிட்ட க்ளோஸ். நாங்களாம் கொஞ்சம் எங்களாலலாம் காம்பன்சேட்டே பண்ண முடியாது. அவன் ஒண்டி தான் சோப் போட்டு எல்லா விஷயமும் மேரேஜு வெதர் இட்ஸ் ஆர்மி அவன் கன்வின்ஸ் பண்ணுவான் அம்மாவை. நான் போய் எந்த இதுக்கும் கன்வின்ஸ் பண்ணதில்லை. ஒரு சைடில் வந்து நீங்கள் சொன்னீங்களா அம்மாவுக்கு க்ளோஸ், அம்மா தான் அவரை செல்ல பிள்ளையாகவே பார்த்தாங்கன்னு. அவருக்கு ஒரு குறும்பான ஒரு சைடு இருந்தது. ஏன்னா திரைப்படத்தில் நாங்கள் பார்க்கும்பொழுது முகுந்தோட அந்த ஸ்லைஸ் பார்த்தோம். அது ரொமான்ஸில் இருக்கட்டும், அம்மா கூட பண்ணுற சேட்டையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே there was ஒரு குறும்புத்தனம் இருந்துக்கிட்டே இருந்தது இல்லை, மறக்க முடியாத ஒரு குறும்புத்தனம். யூஸ்வலாக வந்து அது நண்பர்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் கூட பிறந்தவங்களுக்கு தான் தெரியும். ஸோ முகுந்த் அவர்கள் பண்ண ஏதாவது ஒரு சேட்டை, இந்த விஷயத்தில் அந்த சேட்டையில் அவர் அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு அவரை பற்றி இன்றைக்கி யோசிக்கும்பொழுது உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெமரிக்கு வருது? என் தங்க அவனை படிப்பிச்சது என்னால் மறக்கவே முடியாது. அவன் மரத்து மேலே கேரளாவில் ஜம்ப் பண்ணிகிட்டே இருப்பான், அவள் கீழேருந்து படித்து சொல்லுவாள். பட் அவன் மெமரி அவ்வளோ ஷார்ப்பு. அவன் எவ்வளோ மார்க் வேணும்னு நினச்சானோ அவ்வளோதான், அதுக்கு மேலே படிக்க மாட்டான். ஸோ அவன் செஸ்ஸு விளையாடுவான். அது என்ன விளையாட சொல்லலாம், நான் நிறையா வாட்டி தோற்று போய் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நானே உன்னை பரவாயில்ல 2-3 பாயிண்ட் சொல்லித்தரலாம் பார்த்தா தோத்துட்டே இருக்கேன், எனக்கே போர் அடிக்குதுன்னு. இந்த அமரனில் சில இது பார்க்கறச்சே எனக்கு வேதனையாக இருக்குது. அவன் ஏன் அந்த கம்ப்யூட்டர் கேம் விளையாடுறான்னா ஸோ தட் ஹீ டசன்ட் ரிவீல் சம்திங் வாட் ஹீஸ் கோயிங் த்ரூ. ஸோ நான் சொல்லுவேன், என்னடா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அட்டென்ஷன் கொடுறா. அதெல்லாம் இல்லை. நவ் ஐ ரியலைஸ் மேபி ஹீ ஹேட் த ஸ்ட்ரெஸ், ஹீ டென்ட் வாண்ட் டு ஷேர் ஏன்னோ. ஸோ பிரதர் சிஸ்டர்னால் அப்படி கை கோத்துன்னு இல்லை, சில டைம் எப்பயாவது கிண்டலாக ஃபோன் அடிப்பான். பட் என் வாய்ஸ்லேயே தெரியும் இந்த மாதிரி நான் ஹாப்பியாக இருக்கேன், எக்ஸைட்டடாக இருக்கேன். என்னடா கூட்ட? ஒன்றும் இல்லை, உன் புருஷன் ஓகேவா இருக்கானான்ட்டு தான் செக் பண்ணேன், உன் மேலெல்லாம் நீ ரொம்பலாம் இது பண்ணாத, உனக்கெல்லாம் ஃபோன் பண்ணலன்னு. ஐ திங்க் முகுந்த் அவர்களுடைய மிகப்பெரிய சாம் வாஸ் இஸ் ஸ்மைல். அண்ட் அவருடைய ரெஜிமெண்ட்டில் இருந்தவங்க, அவர் பெட்டாலியனில் இருந்தவங்க எல்லாருமே saw him as the most
most passionate leader, the most humane leader that they could have had. அதுக்கு ஒரு பெரிய salute. And அந்த resilience, அந்த unconditional love to your family, extended family at work, அது வந்தது அப்பாவும் அம்மாவால் மட்டும்தான் நான் தைரியமாகவே சொல்லுவேன். And I think the resilience that came to Mukund is purely because of அம்மா. எத்தனை தடவை வேண்டாம்னு சொல்லியிருந்தாலுமே ஏதோ ஒரு இடத்துல she knew her son is a soldier and will make the nation proud. Naturals Mothers of India 2026 Category Mother of the Nation Geeta Varadarajan, Raghavachari Varadarajan, Parents of Major Mukund Varadarajan. I think in the தருணத்தில் it's time for us to honor அம்மா. I'll also request Parthivan sir to please join us on stage இந்த விருதை வழங்குவதற்காக. அந்த விருது அம்மா கொடுத்துடுறீங்களா? ஐ திங்க் தட் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பார்ட். நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கறது த மதர் ஆஃப் த நேஷன். ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு விருது. ஓகே, எல்லாருமே எழுந்து நின்று ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம் இந்த விருதுக்காக. இந்த தியாகத்துக்கு இணையாக வேறு எதை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது. நம்ம இதை தெரிஞ்சிட்டது வந்து அமரன் படத்தின் மூலமாக. சமீபத்தில் நம்ம அந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப எமோஷ்னலாக பார்த்த படம் சமீப காலத்தில் வந்து அமரனாக மட்டும்தான் இருக்க முடியும். அமரர் முகுந்த் அவர்களுடைய வாழ்க்கை வந்து நான் நினைக்கிறேன் அது ரொம்ப பிரயோஜனப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருடைய வாழ்க்கை எங்கேயோ ஒரு இடத்துல முடிஞ்சு அது மண்ணுக்குள்ளேயோ அல்லது நெருப்புக்குள்ளேயோ போய் தான் சேருது யாராக இருந்தாலும். அப்படி இல்லாமல் இவ்வளோ பெரிய தியாகம் செய்கிறதுக்கு காரணமாக இருந்த அவங்கள ஊக்குவிச்ச அப்பா அம்மாவுக்கும் அவங்களுடைய சகோதரிக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறேன். நான் வரும்போதே ரொம்ப சோகமாக வந்தேன். திரும்பி போகும்போது நான் சோகமாக போக விரும்பலை. எல்லா சோகத்தையும் நம்ம கடந்து தான் போகணும், வேறு வழி இல்லை. இந்த நிகழ்ச்சிக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், நேச்சுரல்ஸ்க்கு வந்து என்னுடைய பாராட்டுன்னு சொல்லிட்டு. நேச்சுரலாகவே நான் கொஞ்சம் அழகாக இருப்பேன். நேச்சுரல்ஸுக்கு போயிட்டு வந்தால் நான் இன்னும் கொஞ்சம் அழகாகிடுவேன். இது நேச்சுரல்ஸ்க்கான ஒரு பிட்டு. ஐபிசி மங்கை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இதை வந்து எத்ராஜ் காலேஜுக்கு நான் வந்து அவங்களுக்கு இதை பரிசளிக்கணும்னு நினைக்கிறேன். ஐபிசி மங்கைனா இன்டெலிஜென்ட் பியூட்டிஃபுல் காலேஜ் மங்கைகள். இதுக்கு மேலே எனக்கு விளக்க வச்சதுக்கப்புறம் பொய் சொல்ல தெரியாது. நன்றி, வணக்கம். நன்றி பார்த்திபன் சார், மனமார்ந்த நன்றிகள். சார், வித் யர் பர்மிஷன் நான் முதல்ல அம்மா கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன் சார். ஏன்னா இத்தனை விருதுகள் இத்தனை நாட்கள் முகுந்த் அவர்கள் நிறைய வாங்கியிருப்பாரு. அண்ட் ஆஃப்டர் முகுந்த் அவர்கள் ஐ திங்க் தேர் லாட் ஆஃப் அவார்ட்ஸ் பாஸ்தமஸ்லி அவருக்காக வந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு முகுந்த் அவர்கள் மக்கள் மூலமாக உங்களுக்கு அது எங்கள் அம்மாடா அப்படின்னு உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விருதாக பார்க்குறோம். முகுந்த் டு ஹிஸ் மதர் இந்த அவார்ட் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்மா? அவனோட ஹக்கு இருக்க எனக்கு அவன் ரொம்ப ஹக் பண்ணிப்பான். அங்கே போகிற வரைக்கும் ஞாபகமாக இருக்கணும்னு சொல்லுவான். அதுதான் மிஸ் பண்ணுறேன். அந்த ஹக்குக்கு ஈடிணையே கிடையாது இல்லைம்மா? ஆமாம் ஆமாம். அந்த ஹக் எவ்வளோ டைட்டாக இருக்குமா? ரொம்ப டைட்டாக பண்ணிப்பான். அங்கே போகிற வரைக்கும் ஞாபகம் இருக்க வச்சுக்கணும். அது மிஸ் பண்ணுறோம். ஆமாம், அதாவது வந்து மேஜர் முகுந்த் வரதராஜன் சார் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவரை நாங்கள் பார்க்குறோம், தேசமே அவரை கொண்டாடிட்டு இருக்கு, அவரோட தியாகத்தை. பட் சின்ன பிள்ளையா இல்லைனா ஒரு வளர்ந்து வர்ற பருவத்தில் இருக்கும்போது முகுந்த் சார் உங்களுக்கு எவ்வளவு செல்லமான ஒரு குழந்தையா இருந்தார்? ஏன்னா அவங்க கூட சொன்னாங்க அம்மா கூட தான் அவனுக்கு வந்து கனெக்ஷன் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருடைய சுட்டித்தனம், நீங்கள் அவர் எவ்வளோ செல்லமாக வந்து இல்லை, நான் எல்லார்ட்டையும் திட்டு வாங்குவேன். ஊரில் எல்லாருக்கையும் திருவான்மியூரில் தான் இருந்தேன். 10 வருஷமாக திருவான்மியூரில் தான் இருந்தேன். அப்போ எல்லார்ட்டையும் திட்டு வாங்குவேன். அம்மா எல்லா அம்மாக்களும் வந்து பையன் இதெல்லாம் பண்ணுவான், ஹவுசிங் போர்டு அந்த இது கயர் போட்டுப்பா அதெல்லாம் ஏறுவா, ஸோ அதெல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டான். அந்த வயசுலேயே பண்ணுவான். ஸோ எல்லோரும் இவன் என்னை வந்து அம்மா திட்டுவாங்க, உன் பிள்ளை என்ன மாடியெல்லாம் ஏறுறான், இது பண்ணுறான், அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஒன்றுத்துக்கு மட்டும்தான் பயப்படுவான். நான் ராட்சசி மாதிரி நடந்தான்னா அவன் அதுக்கு பயப்படுவான். அதைத்தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். நிறைய காதல் சார்ந்த விஷயங்கள் அமரனில் பார்த்தோம். ரொம்ப அடாரபிளான ஒரு அம்மாவாக இருந்தீங்க. டு அக்செப்ட் த லவ் லைக் இட் கேம்.
பார்த்த விஷயங்கள் சிலது, பட் பார்க்காத விஷயங்கள் நிறைய இருக்கும்ல. அதை சொல்லுங்களேம்மா எங்களுக்கு. ஏன்னா ரொம்ப தைரியம் வேணும் வந்து சொல்கிறதுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட. ஸோ அது எப்படி, அது அந்த ஹோல் திங் எப்படி நடந்துச்சு? இல்லை ஆர்மி சேராதே தான் நான் சொன்னேன். ஆஸ் அ யூஷுவல் மதர் நான் சேர வேண்டாம் தான் சொன்னேன். பட் இப்போ அவன் இருக்க கன்வின்ஸ் பண்ணான். சரி, நான் சோகமாக மூஞ்சியை வச்சுட்டான். அதனால தான் எனக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டான் இப்படியும். இந்த ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவியில் போய் சேர்ற குழந்தைங்க கிட்ட நீங்கள் என்ன வேணால் கன்வின்ஸ் பண்ணலாம். அவங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த நாடு அவங்கள தேர்ந்தெடுத்துருச்சுன்னா அவங்க எப்படியுமே நாட்டோட குழந்தைங்க தான். அதில் மாற்றமே கிடையாதுமா. இந்த லவ் ஸ்டோரிக்கு இந்து தான் மருமகள் அப்படின்றது எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? நீங்கள் எப்படி சொன்னீங்க ஓகே இந்த பொண்ணு தான்ப்பா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு எப்படி சொன்னீங்க? வீட்டில் ஏதாவது தெரிஞ்சுதாம்மா இது தெரியுது? அதெல்லாம் நான் எக்ரி பண்ணிக்கல, இவர் தான் பண்ணிடுறார். அம்மாட்ட பிடிச்சது அந்த ஓப்பன்னஸ் தான். ஆமாம் அப்பாட்ட தான் கேட்கணும். ஆமாம்மா. அப்பா சொல்லுங்க. அம்மா அக்ரி பண்ணிக்கல அப்படின்ட்டாங்க. பட் நீங்கள் தான் சம்மதம் தெரிவிச்சிருக்கீங்க இனிஷியலாக. எப்படி நீங்கள் முன்னாடியே அதாவது படத்தில் வந்து அவங்களுடைய காதல் சீக்வன்ஸ்லாம் நாங்கள் பார்த்தோம். பட் வீட்டில் அதாவது அந்த அவர் வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அவருடைய நடவடிக்கைகள்லேருந்து ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்களா? இல்லை, ரொம்ப நேரம் சிரிக்கிறது, ரொம்ப நேரம் ஃபோன் பேசுறது, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் சிஸ்டர் கண்டுபிடிச்சிங்க? அது என் சிஸ்டர் தான் கண்டுபிடிச்சா. அவன் எனக்கு எது கொடுத்தாலும் எப்படி கொடுத்தானோ அப்படியே திருப்பி கொண்டு கொடுத்துறேன். மொபைல் ஃபோன் கொடுத்தான், அதை நான் யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சேன். என் தங்க சொன்னால் கொடுத்து அப்படியே வைக்கிறது. நான் சொன்னேன் இல்லடி நோண்டாதிரி இது. அவன் நோண்டி பார்த்துட்டு ஒரு சாங் இருந்தது, பழைய அமரன் பாட்டு பறக்கும், அது இந்து பாடினது. அவன் பாட வச்சான் தமிழ்ல, பாடு ஒரு லைனும். அப்போ இவ சொன்னா இந்த பொண்ணு குரல் யார தெரியுதா? நான் சொன்னேன் உன் குரல் தான். இது ஏன் குரலா? இது நான் இல்லை, இது தமிழும் சரியில்லைன்னு. நான் சொன்னேன் முகுந்தா சான்ஸே இல்லை. ஏன்னா ஸ்கூல் டேஸ்லேயே நிறைய பொண்கள் வரும் பேசும், அவன் பேசவே மாட்டான். நான் சொன்னேன் முகுந்த சான்ஸே கிடையாதுரி இதில், அவனுக்கு இருக்கு, நீ எல்லாத்தையும் அப்படியே நம்பிக்கோ. பெரிய தம்பி இது. அவ தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா. வீட்டுக்கு வந்தப்போ கூட நான் டவுட்லாம் பண்ணல. இந்து அப்போ கூட இந்து தான் தெரியும், அது பக்கத்தில் இருக்கிற ரெபேக்கா வர்கீஸ்லாம் அப்புறம் தான் தெரியும். ரொம்ப வெகுளியாக இருந்திருக்கீங்களேக்கா நீங்கள். அதான் சிஐடி எங்கள் ஃபேமிலி. அதனால தான் முகுந்த் சொல்லுவான் சில விஷயத்தில் ஷார்ப்புன்னு. ஆமாம், என் தங்க வந்து ஈக்குவலாக முகுந்தோட சண்டை போடுறது. அது என்ன ஆம்பளைக்கு மாத்திரம் சக்தி? நான் சொன்னேன் என்கிட்டே தோற்று போயிட்டு அவனோட போகாதன்னு. அப்புறம் அவன் சொல்லுவான் வாங்கடி 2 பேரும் பார்த்துடலான்னு. அந்த WWFலாம் பார்ப்பான்ல, 2 பேரையும் தூக்கிட்டான், ஒன்றும் பண்ணிக்க முடியல. நான் சொன்னேன் ஒரு அடியோட மரியாதை போயிருக்கலாம்ல, தேவையில்லாமல் ஆம்பளையோட சண்டை போடணும்னு சொல்லிட்டு அடி வாங்கி கொடுத்தேன். அவன் வந்து ஆக்சுவலி ஆர்மி விட நிறைய விஷயம் பயம் அவன் ஃபேஸ் பண்ணான். மூஞ்சியில் தண்ணி விட்டால் பயம், பேக் வாட்டர்ஸில் ஸ்விம்மிங் கற்றுண்டான். அப்புறம் இந்த ஆர்மி போயிட்டு வீட்டில் நிறைய அம்மா ஸ்வீட்டு கலருவா சாப்பிட்டுட்டு அந்த பேண்ட்டே போட்டுக்க முடியாது. அவன் ஒரே வாரத்தில் ஸ்வீட்டு சாப்பிட்றவன் வெறும் சால்ட்டு போட்டு வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்டு குறைச்சிட்டு அந்த யூனிஃபார்மில் ஃபிட் பண்ணி போவான். அதெல்லாம் பார்க்கறச்சே அப்பயே நிறைய விஷயம் பெருமையாக இருக்கும், ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ ஈவன் என்னோட மேரேஜ்க்கு கூட அவன் அட்வைஸ் சொன்னான். அம்மா இவனை செலக்ட் பண்ணிட்டான், ஏதோ அது பார்க்க வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. நான் சொன்னேன் அம்மா செலக்ட் பண்ணிட்டானா அப்படின்னா எனக்கு ஓகே. அவன் சொன்னான் நீ இருக்க போறியா அம்மா இருக்க போகிறாளா? கல்யாணமே பண்ணிக்காம ரெடி, ஏன்னா காம்ப்ரமைஸ் பண்ணாதன்னு. இல்லை அம்மா எனக்கு சரியாக தான் பாப்பா, அந்த இதில் தான் நான் இது இருக்கேன். brother who was so strong behind you and a son so strong, a son of the nation அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான மெசேஜ் from someone very special. Can we have the AV please? அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக அம்மா அப்பா கீதா மேடம் அண்ட் வரதராஜன் சார் 2 பேருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். ஆக்சுவலாக என்ன அங்கே வர சொல்லியிருந்தாங்க இந்த விழாவுக்கு, உங்களை சந்தித்து உங்களுக்கு இந்த விருதை கொடுக்குற அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இன்றைக்கி இல்லை. ஏன்னா நான் ஒரு 10 நாளாக வெளியூரில் ஷூட்டிங்கில் இருக்கேன், இப்போது பண்ணிகிட்ருக்கிற இந்த ஓம் படத்திற்காக. அதனால் அங்கே வர முடியலம்மா. மதர் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற அவார்டு உங்களுக்கு கொடுக்குறதா சொன்னாங்க. மதர் ஆஃப் நேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பொருத்தமான ஒரு பெயராகவும் விருதாகவும் நினைக்கிறேன் உங்களுக்கு. வந்து ஃபஸ்ட் இவங்களை உங்கள் 2 பேரையும் சந்தித்த தேதி வந்து 2020 வருஷம் பொங்கல் அன்னைக்கு. அப்போ தான் நான் அவங்கள மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 4.5 வருஷம் கழித்து படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த 4 வருஷமும் சரி, அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் சரி,
இப்போ வரைக்கும் நான் வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பர் மாதிரி என்னையும் உங்கள் மகன் மாதிரி நீங்கள் வந்து என்னை ட்ரீட் பண்ணுறது வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஒரு போஸ்ட் நான் போட்டாலும் ஏதோ ஒன்று நான் டெய்லி லைஃப்பில் சந்திக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பற்றி கேட்டு அதுவும் அம்மா வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோவோ ஏதோ ஒன்று பார்த்தாங்கன்னா அதை பற்றி சொல்லுவாங்க. ரெகுலராக நடக்கிற விஷயம் அதாவது நான் சொல்கிறது கரண்ட் அஃபேர்ஸ், நாட்டு நடப்பு ஏதாவது இருக்குன்னா அதை பற்றி அவங்களுக்கு என்ன கருத்து இருக்கோ அதை எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. ரொம்ப க்யூட்டான, ரொம்ப இமோஷ்னலான, ரொம்ப ஒரு பாசமான ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கும் அவங்களுக்கும் இடையில் இருக்குது. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ ஷுட் ஹவ் பீன் தேர். எனக்கு இவங்க 2 பேரும் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லணுன்னா எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே மேஜர் முகுந்த் வரதராஜன் சாரை நமக்கு கொடுத்த பெற்றோர், தாய் தந்தையர் 2 பேரும். ஸோ டெஃபினட்டாக இவங்க வந்து மதர் ஆஃப் நேஷன், பேரண்ட்ஸ் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்கிறதுல எந்த தயக்கமும் இல்லை. வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். நன்றிம்மா, நன்றிப்பா. காண்டாக்டில் தான் இருக்கார். இப்போ எங்களோட பேசுவா. நான் ஒப்பீனியன்லாம் சொல்லுவேன். நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன். அவ்வளோதான் மேடம். ஃபுல்லாக ட்ரெண்ட்லேயே நீங்கள் இருக்கிறதுக்கு காரணமே இதாம்மா. யூ ஆல்வேஸ் ஹேவ் த ஹார்ட் டு சே வாட் இஸ் ரன்னிங் இன் யோர் ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அப்பா, நீங்கள் நிறைய இடங்களில் பேசி கேட்டிருக்கோம், பட் இன்னைக்கு அம்மா ஆஸ் த மதர் ஆஃப் த நேஷன் அவார்ட் வாங்கியிருக்காங்க. இது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சார். டெஃபினெட்லி. ஆக்சுவலாக இந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னாக்க நான் பேங்க்கில் வேலை பண்ணியிருந்தேன். நான் போகலன்னா பேங்க் மூடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தால் நான் தான் போய் கதவை திறப்பேன், இந்த செக்யூரிட்டியோட மூடுவேன். 30 வருஷம் அப்படி இருந்துட்டு அப்புறம் விஆர்எஸ் வாங்கிட்டேன். குழந்தைகள்லாம் எப்படி வளர்ந்ததுன்னு எனக்கு தெரியாது. எல்லாம் வளர்த்ததெல்லாம் அம்மா தான். அவங்க பாசம், அவங்க கைடன்ஸில் நன்னா வளர்ந்தாங்க பசங்கள்லாம். நான் வந்து அப்புறம்தான் ரிட்டையர் ஆன அப்புறம் தான் கொஞ்சம் எல்லாம் இதுவாக ஆரம்பிச்சிது. இவன் ஒரு நாளைக்கு வீட்டில் இருக்கச்சே இந்து வருவாங்க, ஏதோ சொல்லி கொடுக்குறாப்பா, நான் இது பாடம் சொல்லி கொடுக்குறா, இந்த பிஜி டிப்ளமா பண்ணான் மாஸ் கம்யூனிகேஷனில் அதை சொல்லி கொடுக்குறான்னா. அப்புறம் ஒரு நாளுக்கு திடீர்னு ஆஃப்டர்நூன், என்னடா அது உங்கள் 2 பேரும் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்களேன்னு. ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னா. உண்மையை சொல்லுன்னு. இல்லைப்பா நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்னா. நீ லவ் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு உன்னை தூக்கி போட்டுருவாங்க வீட்டில், நம்ம ரிலேஷன்ஸ்லாம் தூக்கி போட்டுருவாங்க, மரியாதை எல்லாம் வேண்டான்னு. இல்லைப்பா நீ அம்மா ஒத்துண்டா நான் பண்ணிப்பேன்னா. நான் உடனே எல்லா பசங்க என்ன சொன்னாலும் ஒத்துப்பேன், கோச்சிக்கவே மாட்டேன். இப்போ எல்லாருக்கும் நான் பண்ணுற அட்வைஸ்னால் குழந்தைகளை திட்டாதீங்க, ஆசையாக சொல்லி மாற்றுங்கன்னு தான் நான் சொல்கிறது. அப்புறம் கொஞ்சம் பயந்தான். அப்புறம் இவளையும் கன்வின்ஸ் பண்ணேன். அப்புறம் இந்த வர்கீஸை கன்வின்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நான் செத்து சுண்ணாம்பாயிட்டேன். அவன் என்ன சொல்லுவான், 2 வர்கீஸ் சொல்லுவான். ஒன்று கேப்டன் வர்கீஸ் ஓடிஎல்ல இருக்குச்சு, அவர் இன்னொன்று டாக்டர் வர்கீஸ். இவங்க 2 பேரும் எனக்கு பிடிக்காதப்பா, என்னை போட்டு சாகடிக்கிறாங்க அது மாதிரி. ஆனால் வர்கீஸ் அப்புறம் சேஞ்ச் கம்ப்ளீட்லி. என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு ஓடிஎல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இந்த கமாண்டண்ட்டும் ஒரு கிறிஸ்டியன் தான். அவர்கிட்ட போய் சொல்லியிருக்க, இந்த மாதிரி முகுந்தை கூப்பிட்டு வார்ன் பண்ணுங்கன்னு. அப்போ தான் முகுந்துக்கு போஸ்டிங்லாம் வந்துடுது. ஜம்முவில் ஜாயின் பண்ணால் இன்ஃபென்ட்ரி எல்லாம். பட் அப்புறம் முகுந்தை கூப்பிட்ருக்காரு. முகுந்துக்கு ஒரே பயம், என்னடா திருப்பி கூப்பிட்டாரு மாத்திரை போடுறாங்கன்னு. அப்புறம் என்ன உனக்கு வர்கீஸ்க்கு என்னப்பா ப்ராப்ளம்னாரு. ஒன்றும் இல்லை சார், நான் லவ் பண்ணுறேன்னு. சரி போனால் போகுது, கல்யாணம் பண்ணிக்கோ, ஒன்றும் சொல்லாத, அதெல்லாம் சண்டைலாம் போடாத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. பாவம் வர்கீஸு, ஒன்றும் சொல்ல முடியாது. இது ஆக்சுவலாக இந்தியாஸ் மோஸ்ட் ஃபியர்லெஸ்னு ஒரு புக்கு எழுதினார் சிவா அரோர் அண்ட் ராகுல் சிங்னு. அதில் 7th பயோபிக் தான் முகுந்தோட ஸ்டோரி. அதை தான் சோனி பிக்சர்ஸ் வந்து ஃபிலிம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ வந்து இந்துவோட சொல்லி அவங்க ஷீஸ் த லீகல் லேயர்லேயே அவங்க கையெழுத்து போட்டாங்க. அப்புறம் அது நம்ம ராஜ்குமார் பெரியசாமிகிட்ட வந்த அப்புறம் அவர் இது டைம் வேணும் இல்லையா, சினிமா ஒரு 2 மணி நேரம் போகணுன்ட்டு லவ் ஸ்டோரி எல்லாத்தையும் சேர்த்து விட்டார். அது ஆக்சுவலாக அந்த காலத்தில் நாங்கள் சினிமா பார்த்தா இந்த பாசமலர் பார்த்தா ஆம்பளைகள்லாம் அழமாட்டோம், பொம்பளைகள் தான் அழுவாங்க. இந்த சினிமா பார்த்துட்டு 47 வயசான ஒருத்தர் சொல்கிறாரு, நான் என்ன சார் ஆரம்பிச்சில்ல நான் அழுதுன்ட்ருக்கேன், என்ன சினிமா சார். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்சிது, அதுதான் எனக்கும் புரியல. சந்தோஷப்பட்டாங்க. ஐ எம் தேங்க்ஃபுல் டு
இந்த திஸ் ராஜ்கமல் ஃபிலிமுக்கு. அப்புறம் அவனுக்கு எதுவுமே சொல்லுவான் என்கிட்ட 3 எனக்கு ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் கைடு அவன் தான். எனக்கு வந்து அவன் சொன்ன அட்வைஸ்லாம் தான் இப்போ தான் நான் 76 வயசில் நடந்துக்கிறேன். அதாவது நீ வந்து எல்லாரோடும் ஃப்ரெண்டாரு, ஆனால் டோன்ட் லீவ் யுவர் செல்ஃப் டவுன் அண்ட் மேக் தெம் ஹாப்பி. அது பண்ணக்கூடாது. ஹேவ் ஃபெய்த் இன் யூ, இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி இதெல்லாம் அப்போ புரிஞ்சிக்கவே இல்லை. நாங்கள் 2 பேரும் மோட்டர் சைக்கிளில் போவோம், விழுந்துட்டான், சரிக்கு விழுந்தோம். உடனே என்னோடய புத்தி என்னாச்சு, மோட்டர் சைக்கிள் என்னடா ஆச்சு அப்படின்னு தான் பார்த்தேன். அந்த குழந்தை என்னை கேட்குறது 10 வயசு குழந்தை, அப்பா ஆர் யூ ஓகே அப்படின்னு. அடைச்சே இப்படி இருக்கோமே அப்படின்னு தெரியுது. அப்புறம்தான் சொன்ன மாதிரி அவன் தண்ணி விட்டாக்கா அவனால் இதுவே பண்ண முடியாது, மூச்சு வாங்கும். ஆனால் பேக் வாட்டர்ஸில் ஸ்விம்மிங் கற்றுட்டு இதுவே சொல்லியிருக்கா. சீலெல்லாம் பீச்செல்லாம் ஸ்விம் பண்ணுவான். ஆச்சரியம். ஐ டோன்ட் நோ ஹவ் ஹி சேஞ்ச்ட். இட்ஸ் ஆல் காட்ஸ் கிஃப்ட். ஆக்சுவலாக 2014 ஜனவரியில் சொன்னான், இப்போ ஓடிஎல் எனக்கு இது முடிஞ்சிடும் ஸ்டார்ட் சர்வீஸ். நான் சொன்னேன், தயவு செஞ்சு நீ ஆர்மி விட்டு வராத, கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொன்னேன். அம்மா வந்து வேண்டாம் வெளில வந்துடுன்னு சொன்னான். சரி இது என்ன கடவுளோட நிச்சயம்தான் அது. அவன் சர்வீஸ் பண்ணிட்டு ஏப்ரல் மாதம் மார்டர் ஆகிட்டான். பட் அது ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்கான். அதனால அவார்டெலாம் கொடுத்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தட் வே எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அப்பாக்கு, அம்மாக்கு அண்ட் அக்கா 3 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. டு த மதர் ஆஃப் த நேஷன் அ ஹியூஜ் சல்யூட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி வெரி மச். தேங்க்யூ நன்றி. ஸ்பெஷலான கிஃப்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக மே ஐ ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் ஆன் ஸ்டேஜ் திரு கார்த்திக் பாண்டியன் அவர்கள், தி மீடியா மேனேஜர் ஆஃப் ஆச்சி மசாலா, சிஎம்டி ஆஃப் நேச்சுரல்ஸ், திரு செல்வம் அவர்கள், and C.K. Kumaravel sir and Veena Kumaravel ma'am to please join us on stage to kindly present a token of our love, appreciation and gratitude. நான் நினச்சேன் ஓகே அந்த படம் பார்த்ததில் அந்த இமோஷன், அந்த கேரக்டர், அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பிடிச்சிருக்கிறதுனால அவங்க அப்படி பேசுனாங்கன்னு நினச்சேன். திடீர்னு வந்து இப்படி காலை தொடுன்னு நான் எதிர்பார்க்கல. Title sponsor Naturals, world's fastest growing salon. Supported by Presta, Anithilum Besta, Presta Innowears, Leggings and Nighties, powered by the Chennai Silks. Let the celebrations begin. Gold winner Ammakkalin Nambikai, Aachi Masala, Ungal Aarogyam, Engal Latchiyam, Sea Soul, scientifically organic from Australia. Co-powered by Winfield Menswear Tailored Confidence, Tanvi Boutique, The Fashion Handloom, our partners Kolattur Ram Catering, Skin Miracle France, Vella Professionals #1 Saloon Chain brand in the world, மேஜிக் தமிழ், தினமும் 30 நிமிடங்கள் மற்றும் அக்ஷய கல்பா ஆர்கானிக் மில்க்.